السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதுவோம். 100 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அது 1000 தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய துஆக்கள் மின்னல் வேகத்தில் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்திலே இருக்கின்றோம். அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருக்கின்றது. குர்ஆனினுடைய மாதம் இந்த ரமலானினுடைய மாதம். நாம் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். அதே போன்று நல்லமல்களில் ஈடுபடுவோம். சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல மடங்கு நன்மைகளை நமக்கு வழங்குகின்றான். ஒரு ஃபர்லுக்கு அல்லாஹ் 70 ஃபர்லுகளினுடைய நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். ஒரு சுன்னத்துக்கு அல்லாஹ் ஒரு ஃபர்லினுடைய நன்மையை வழங்குகின்றான். இவ்வாறு நன்மைகளை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கண்ணியமான மாதம் நம்மை வந்தடைந்திருக்கின்றது. அதிலே ரஹ்மத்தினுடைய பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அதே போன்று இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய 1000 தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக அதனை பூர்த்தி செய்து தருகின்றான். என்ன துஆ என்றால், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப் என்ற இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து தருவான்.